ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது GSTR 9 அண்ட் 9C. ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருப்போம், பார்த்துருப்போம். ஸோ நம்ம இங்கே திருப்பி ரிப்பீட்டடாக அதே விஷயத்த தான் திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து அது எவ்வளோ ஷார்ட்டாக ஸ்மார்ட்டாக எப்படி GSTR 9 பண்ணுறது, ஸோ என்னென்ன எனக்கு தெரிஞ்ச சில நார்மலாக இல்லாத ஒரு ஸ்பெஷல் விஷயங்களை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு மீட்டிங்கோட அஜெண்டா என்னன்னா, GSTR 9ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு, 3 டேபிள் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதை நம்ம சும்மா ஒரு கிளான்ஸோ எல்லாமே 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேலே ஒவ்வொரு இதுவும் டாப்பிக்கும் இருக்காது. ஸோ அதில் என்ன இம்பார்ட்டண்டான விஷயமோ அதை மட்டும் தான் ஷேர் பண்ணிக்க போகிறோம். அடுத்து GSTR 9ஓட டேபிள்ஸை பற்றி சின்னதாக ஒரு ப்ரீஃப் சம்மரி. இப்போ ரீசெண்டாக ஒரு அட்வைசரி வந்துச்சு இல்லையா, 9 டிசம்பர் அப்போ ஒரு அட்வைசரி வந்துச்சு. ஒரு 5 சீரியல் நம்பர் கொடுத்து அதில் வந்து எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு எங்கெங்கே டிக்ளேர் பண்ணணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்து GSTR 9ல என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு 5-6 பாயிண்ட் மட்டும்தான் இருக்கு. அதை வந்து ஒரே ஒரு பிபிடியில் போட்டிருக்கேன். சில கேஸ் ஸ்டடீஸ். ஸோ இந்த கேஸ் ஸ்டடீஸ் எல்லாருமே நம்ம பார்த்தது தான். ஸ்ப்ளிட் ஓவர் எஃபெக்ட் தான். இந்த இயர், நெக்ஸ்ட் இயர், ப்ரீவியஸ் இயர், இந்த இயர் எடுத்திருந்தா லயபிலிட்டியாக இருக்கட்டும், ஐடிசியாக இருக்கட்டும், ஸோ ரெண்டுக்கும் சும்மா சின்னதாக ஒரு கேஸ் ஸ்டடீஸ், அவ்வளோதான். அடுத்து GSTR 9Cக்கு நம்ம போகிறோம். 9Cயில் என்னென்ன டேபிள்ஸ் இருக்குது, எதெல்லாம் ஃபில் பண்ணணும், அதில் மெயினாக ஃபில் பண்ண வேண்டிய டேபிள்ஸ் என்ன, டேபிள் நம்பர் 5 அண்டு 12 தவிர நமக்கு வேற எந்த ரெக்கன்சிலேஷனும் அங்கே எதுவுமே வேலை கிடையாது. ஸோ அந்த 2 டேபிளை எப்படி ஃபில் பண்ணணும், அதில் என்னென்ன கான்செப்ட் வரும் அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இதை 1 ஹவருக்குள்ளே மேபி ஷார்ட்டாக முடிச்சுட்டு நம்ம அடுத்து வேணுபிரபு சாரோட செஷன் வருது, லாஸ்ட்டாக Q&A. ஸோ இதுதான் இன்னைக்கு மீட்டிங்கோட அஜெண்டா. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் GSTR 9ல என்ன சேஞ்சஸ் இருக்குன்னா, இந்த இயர் 2 டேபிள் புதுசாக இன்செர்ட் ஆயிருக்கு. ஒன்று 4G1, இன்னொன்று 5C1. ரெண்டுமே ரிலேட்டட் டு சப்ளைஸ் அண்டர் செக்ஷன் 9(5). ஓகேங்களா? ஸோ நமக்கு டேபிள் நம்பர் 14 அண்ட் 15 GSTR 1ல கொண்டு வந்தாங்க இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த 2 காலமும் இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4G1ங்கிறது இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் தான் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது. 5C1ங்கிறது சப்ளையர் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய காலம். ஸோ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், இந்த அண்டர் செக்ஷன் 9(5ல என்னென்ன சர்வீசஸ் கவர் ஆகுது, கொஞ்சம் யாராவது சாட் பாக்ஸில் போடுறீங்களா? ஏன்னா இது எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகாது. அந்த சர்வீசஸ் கவர் ஆகக்கூடியவங்க இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமாக சப்ளை பண்ணும்போது மட்டும்தான் அவங்களுக்கு அவங்க இங்கே ரிப்போர்ட் பண்ணணும். மற்றவங்களாம் இந்த 2 டேபிளை பற்றி கவலையே பட வேணாம். ஸோ ஜஸ்ட் அந்த 4 சர்வீசஸ் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த 4 சர்வீசஸ்லையும் 2 சர்வீசஸ் மட்டும்தான் சப்ளையர் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது. ஓகே, ஆறுமுகம் சார் ஸ்விக்கி சொமோட்டோ சொல்லியிருக்காரு, அதாவது ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் சொல்லியிருக்காரு. ஓகே, கரெக்ட். நெக்ஸ்ட் மொத்தம் 4 இருக்கு. ஓகே, நானே சொல்லிடவா? ஓகே, டைம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால உங்ககிட்ட அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ண முடியல. ஸோ நானே சொல்லிடுறேன். ஸோ மொத்தம் 4 சர்வீசஸ். ஒன்று ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ், ராஜ்குமார் சார் ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ் அண்ட் ஹோட்டல் சொல்லியிருக்காங்க, அகாமடேஷன் சர்வீசஸ். ஸோ 3 வந்துருச்சு. லாஸ்ட்டாக ஒன்று வந்து பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ். எஸ், 4மே சொல்லிட்டீங்க. தேங்க்யூ. ராஜ்குமார் சார் 3 சொல்லிட்டாரு, ஆறுமுகம் சார் 1 சொல்லிட்டாரு. ஸோ இந்த 4 சர்வீசஸும் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமாக சப்ளை பண்ணும்போது அந்த இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் தான் liable to pay tax under reverse charge mechanism under section 9(5). ஸோ இந்த 4 சர்வீஸும் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமாக பண்ணும்போது அந்த இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் டேபிள் நம்பர் 4G1ல ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் தான் 4G1ல ரிப்போர்ட் பண்ணணும். ஏன்னா டேபிள் நம்பர் 4 என்னது, டாக்ஸபிள் அவுட்வர்ட் சப்ளைஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ அங்கே லயபிலிட்டி யாருக்கு, இ-காமர்ஸ் ஆப்ரேட்டருக்கு. ஸோ டேபிள் நம்பர் 4ல ஃபில் பண்ணக்கூடியவர் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். இதில் 2 சர்வீஸ் மட்டும் ரிஜிஸ்டர்ட் பர்சன் சப்ளை பண்ணால் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் liable to pay tax under reverse charge mechanism. ஸோ அந்த 2 சப்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட். ஸோ இந்த 2 சர்வீஸ் மட்டும்தான் ரிஜிஸ்டர்ட் பர்சன் பண்ணுறப்போ இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 2 சப்ளை பண்ணக்கூடிய சப்ளையர் டேபிள் நம்பர் 5C1ல காமிக்கணும். ஏன்னா அங்கே லயபிலிட்டி சப்ளையர்கிட்ட இல்லை. டேபிள் நம்பர் 5 என்ன, நான் டாக்ஸபிள் சப்ளைஸ். நான் டாக்ஸபிள்னு சொல்ல முடியாது, சப்ளைஸ் விச் இஸ் டேக்ஸ் நாட் பேயபிள். சிம்பிளாக சொல்ல போனால் அதில் எல்லா சப்ளையும் கவர் ஆகும். எக்ஸ்போர்ட் வித் எக்ஸ்போர்ட் அண்டர் LUT, SEZ வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் அண்ட் RCM சப்ளைஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டே இருக்குது.
நில் ரேட்டட், எக்ஸம்டட், நான் ஜிஎஸ்டி சப்ளை. ஸோ இது எல்லாமே சேர்ந்து டேபிள் நம்பர் 5ல வரும். ஸோ நம்ம டேபிள்ஸ் ரொம்ப டீப்பாக போக போகிறதில்ல, ரொம்ப ஷார்ட்டாக தான் போக போகிறோம். ஜஸ்ட் என்ன சேஞ்சஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தேர்ட் இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் வந்து டேபிள் நம்பர் 8A இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜிஎஸ்டிஆர் 2A வந்துகிட்டு இருந்தது. இப்போ நமக்கு ஜிஎஸ்டிஆர் 2B வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் மேஜராக இருக்க சேஞ்சஸ். ஸோ என்ன டவுட்னாலும் இடையில நீங்கள் சாட் பாக்ஸில் போடலாம். ஏன்னா நான் ஸ்பீடாக போவேன் கொஞ்சம். ஸோ ஜிஎஸ்டிஆர் 9ல எத்தனை டேபிள்ஸ் இருக்கு? ஓகே, 19 டேபிள்ஸ். ஓகே, ஸோ 19 டேபிள்ஸ் இருக்கு. ஸோ 19 டேபிள்ஸில் நம்ம இந்த ஸ்க்ரீன்லேயே வந்து 4 to 15 வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட 12 டேபிள்ஸ் இங்கேயே வந்துடுது. இது இல்லாமல் ஃபஸ்ட்டு 1 to 3 வந்து ஒன்லி ஃபினான்ஷியல் இயர் ஜிஎஸ்டின்னு இது மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது டேபிள் நம்பர் நம்ம ஜிஎஸ்டிஆர் 9ல 19 டேபிள்ஸ்னு சொன்னோம். அந்த 19 டேபிள்ஸும் நம்ம ஃபில் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. டேபிள் நம்பர் 1 to 3 ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும். அதாவது வெறும் ஃபினான்ஷியல் இயர், ஜிஎஸ்டின், லீகல் நேம், இது 3 தான். ஸோ அதை நம்ம டச்சே பண்ண தேவையில்ல. 15, 16, 18 ஆப்ஷனல் டேபிள்ஸ். ஸோ இந்த 6 டேபிள் அவுட்டு. அடுத்து 10 to 14 இங்கே ஒரு 5 டேபிள் வந்து இந்த இயர் சப்ளை இந்த இயரே டிக்ளேர் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து எதுவுமே நீங்கள் டிக்ளேர் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டேபிளுமே உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஸோ 6, 5, 11 டேபிள் அவுட்டு. 19 டேபிள் நம்பர் 19 வந்து லேட் ஃபீ. இதுவும் ஆட்டோ ஜென்ரேட் ஆகிடும். லேட்டாக ஃபைல் பண்ணிங்கனாலும் லேட் ஃபீ ஆட்டோ ஜென்ரேட் ஆகிடும். ஸோ மொத்தமாக 12 டேபிள் நீங்கள் டச்சே பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ 12 டேபிள் போச்சுன்னா மீதி 7 டேபிள் இருக்குது. சரி, இந்த 7 டேபிள் நம்ம ஃபில் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த 7 டேபிளை அவுட்வேர்டு சப்ளைஸ் அண்ட் இன்வேர்டு சப்ளைஸ்ன்னு ரெண்டாக பிரிக்கலாம். டேபிள் நம்பர் 4, 5, 9 அண்ட் 17 இது வந்து அவுட்வேர்டு சப்ளைஸ். இதில் 17 மட்டும்தான் நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ண வேண்டியது இருக்குது. 4, 5, 9 எல்லாமே ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும். நீங்கள் கரண்ட் இயர் சப்ளைஸை நெக்ஸ்ட் இயர் காமிக்கவே இல்லை அப்படின்னா இதுலேயும் உங்களுக்கு வேலையே கிடையாது. ஸோ டேபிள் நம்பர் 4, 5, 9 அதுவும் கை வைக்க தேவையில்லை. ஸோ இங்கே ஒரு 3 டேபிள் அவுட்டு. ஸோ இப்போ மீதி உள்ளது 4 டேபிள் தான். 4ல் 1 ஹெச்எஸ்என் கண்டிப்பாக நம்ம ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததில் நம்ம ஃபில் பண்ண வேண்டிய ஒரே டேபிள் டேபிள் நம்பர் 17 அவுட்வேர்டு ஹெச்எஸ்என் சம்மரி. ஓகேங்களா? ஸோ ஐடிசிக்கு 3 டேபிள் இருக்குது. இந்த 3 டேபிளும் நம்ம மேனுவலாக ஃபில் பண்ணணும். டேபிள் நம்பர் 6 பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஜிஎஸ்டிஆர் 3Bல நீங்கள் என்ன ஐடிசி கிளைம் பண்ணீங்களோ அது டேபிள் நம்பர் 6Aல வந்துடும். 6BCO வரைக்கும் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய பிரேக்கப் அண்ட் அதோட சப்டோட்டல் மட்டும்தான் அங்கே இருக்கும் டேபிள் நம்பர் 6ல். 7லையும் எதுவுமே ஆட்டோ பாப்புலேட் ஆகாது. அதுலேயும் நீங்கள் என்ன ரிவர்சல் பண்ணீங்களோ அதை நம்ம டேபிள் நம்பர் 7ல் கொடுப்போம். 7J வந்து டேபிள் நம்பர் 4Cயோட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். டிஃபரன்ஸ் வந்தால் அது ப்ரீவியஸ் இயர் ஐடிசி மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஜஸ்ட் அந்த 19 டேபிள்ஸோட சின்ன ஒரு சம்மரி அனலைஸ் மட்டும்தான். நம்ம உள்ள திரும்பவும் போய் டேபிள் போய் ஒவ்வொரு காலமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. நான் ஆல்ரெடி பண்ண வீடியோஸே எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நம்ம அது இல்லாமல் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ டேபிள் நம்பர் 6, 7 நம்ம தான் ஃபில் பண்ணணும். இது ரெண்டையும் ப்ராப்பராக ஃபில் பண்ணால் 8ல் வேலையே கிடையாது. ரொம்ப ரேர் கேஸில் தான் 8ல் நம்ம டச் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்கிறவங்கள யாரெல்லாம் சர்க்குலர் 170 படி ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணுறான்? ஃபைல் பண்ணுறீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. சர்க்குலர் 170 என்னன்னு கேட்குறீங்களா? டெம்பரரி ரிவர்சல், பெர்மனன்ட் ரிவர்சல், டேபிள் நம்பர் 4A ஃபைலில் வரதை எடிட் பண்ணாமல் எதுவாக இருந்தாலும் ரிவர்சலில் தான் போய் பண்ணுறது. ஆல் அதர் ஐடிசியை எடிட் பண்ணாமல் பண்ணுறவங்களாம் யார் யார் அப்படி கேட்குறேன் சிம்பிளாக. ஸோ 2022 சர்க்குலர் வந்துருச்சு. ஸோ அதுலேருந்து நம்ம எல்லாருமே அந்த மெத்தட் படி தான் ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மெத்தட் படி ஃபைல் பண்ணுற எல்லாருக்கும் இப்போ நான் சொன்னது தான் பர்ஃபெக்டாக எல்லாமே ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது அந்த மெத்தடில் ஃபைல் பண்ணக்கூடியவங்களுக்கு, அதாவது ஐடிசியை டச் பண்ணாமல் ஆட்டோ பாப்புலேட் ஆகி வர்றவங்க பண்ணுறவங்களுக்கு என்ன மெத்தடில் நம்ம டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ பார்த்த வரைக்கும் நம்ம ஃபில் பண்ண வேண்டிய மொத்த டேபிள் இந்த 19 டேபிளில் 3 டேபிள் தான் ஃபில் பண்ணணும். கரெக்டாக? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம நெக்ஸ்ட் போகலாமா?
ஓகே. ஸோ ஜிஎஸ்டிஆர் 9ல என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு 3 பாயிண்ட் தான். 1, ப்ரீவியஸ் இயர் ஃபிகர்ஸ்க்கு ஜிஎஸ்டிஆர் 9ல இடமே கிடையாது. ஸோ மேஜர் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், ப்ரீவியஸ் இயர் ஃபிகரை டிக்ளேர் பண்றதுக்கு ஜிஎஸ்டிஆர் 9ல எந்த காலமுமே கிடையாது. ஓகேங்களா? நீங்க டெம்பரரியா ரிவர்ஸ் பண்ண ஒரு ஐடிசிய ஜிஎஸ்டிஆர் 9ல அதாவது டேபிள் நம்பர் 6ல காமிக்கவே தேவையில்ல. 6, 7ல 2லயுமே காமிக்க தேவையில்ல. ப்ரீவியஸ் இயர் ஐடிசிய டிக்ளேர் பண்றதுக்கு ஜிஎஸ்டிஆர் 9ல டேபிள் கிடையாது, காலம் கிடையாது. நீங்க ஒரு ஐடிசிய அவைல் பண்ணி டெம்பரரியா ரிவர்ஸ் பண்றீங்கன்னா, அது அஸ் பர் சர்க்குலர் 170 ஃபாலோ பண்றீங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஐடிசிய நீங்க அவைலே பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அவைல் பண்ணாத ஐடிசிய டேபிள் நம்பர் 6லயும் காமிக்க தேவையில்ல, 7ல ரிவர்ஸ் பண்ணதாவும் காமிக்க தேவையில்ல. ஸோ அதோட நெட் எஃபெக்ட் 0 தான். ஸோ இந்த கான்செப்ட் வந்து மெயினா புரிஞ்சுக்குங்க. இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து அவைல்டு 1, ரிவர்ஸ்டு 1, ரீக்ளைம்டு 1ங்கிற கான்செப்ட் நெறைய பேருக்கு புரியாத விஷயம் அதுதான். நான் ஒவ்வொரு தடவையும் அவைல் பண்ணி, ரிவர்ஸ் பண்ணி, ரீக்ளைம் பண்ணத ஒரு டேபிள்ல போட சொல்லுவேன். எதுக்காக இத 2 தடவ கழிக்கிறீங்க? எதுக்காக இத இங்க போடுறீங்க? எதனால ரிவர்சல்ல போடல? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் நெறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கான்செப்ட் வெரி சிம்பிள். டெம்பரரி ரிவர்சல் மீன்ஸ் அவைல்ட் அண்ட் ரிவர்ஸ்டு, நெட் எஃபெக்ட் 0. அத டேபிள் நம்பர் 6லயோ, 7லயோ எங்கேயும் காமிக்கவே தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ என்னோட ஆர்டிக்கிள் லாஸ்ட் மந்த் வந்த என்னோட ஆர்டிக்கிள்ல வந்து நான் கிளியரா குடுத்துருக்கேன். எக்ஸாக்ட்டா அதுல என்ன இருக்கோ அப்படியே டிட்டோவா ஜிஎஸ்டின் அட்வைசரியும் குடுத்துருக்காங்க. அதுல சீரியல் நம்பர் 1 மட்டும் ன் ஆ நான் குடுக்கல. நான் ஏத்துக்கவும் இல்ல. நான் இப்ப அட்வைசரி வரப்போ அத பார்ப்போம். ஓகேங்களா? அது ஏங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ 2வது பாயிண்ட், டெம்பரரி ரிவர்சல் ஆஃப் ஐடிசி அத டேபிள் நம்பர் 6லயும் காமிக்கக்கூடாது, 7லயும் காமிக்கக்கூடாது. அதாவது அவைல் பண்ணதும் காமிக்கக்கூடாது, ரிவர்ஸ் பண்ணதும் காமிக்கக்கூடாது. அடுத்தது சீரியல் நம்பர் 1 அந்த அட்வைசர்ல சொன்ன சீரியல் நம்பர் 1 ஃபாலோ பண்ணாதீங்க. இது என்னோட அட்வைஸ். என்னோட பெர்சனல் ஒப்பீனியன். ஏங்கிற ரீசனும் நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இது 3ம் நீங்க பண்ணக்கூடாது. அடுத்தது என்ன பண்ணணும்? உங்களோட சப்ளைஸோ, லயபிலிட்டீஸோ ஏதாவது ஒமிட் பண்ணியிருந்தீங்க. இப்ப வரைக்கும் 30 நவம்பர் வரைக்கும் டிக்ளேரே பண்ணல அப்படின்னா, அத டேபிள் நம்பர் 4ல டிக்ளேர் பண்ணி 9ல பேயபிள் காமிச்சு டிஆர்சி 03ல கட்டிடுங்க. ஈவன் எக்ஸம்ப்டடா இருந்தால் அத நீங்க 5ல டிக்ளேர் பண்ணி டாலி பண்ணிடுங்க. ஸோ இத கண்டிப்பா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லயபிலிட்டி இருக்குன்னா டேபிள் நம்பர் 4ல டிக்ளேர் பண்ணுங்க. 9ல பேயபிள் ஆ இன்கிரீஸ் பண்ணி டிஆர்சி 03ல வித் இன்ட்ரெஸ்ட்டோட கட்டிடுங்க. நெக்ஸ்ட் ஒண்ணு, அது வந்து டாக்ஸ் லயபிலிட்டி இல்லாத ஒரு சப்ளையாக இருந்தால், அத டேபிள் நம்பர் 5ல இன்கிரீஸ் பண்ணி டாலி பண்ணிடுங்க டர்ன் ஓவர. ஓகேங்களா? நீங்க 23, 24ல காமிக்கல. ஆனா 30 நவம்பருக்குள்ள நெக்ஸ்ட் இயர் 30th நவம்பருக்குள்ள காமிச்சிட்டீங்கன்னா, அத டேபிள் நம்பர் 10 ஆர் 11 அண்ட் 14ல காமிச்சு டாக்ஸ் பெய்டு எவ்வளோங்கிறத டிக்ளேர் பண்ணிடுங்க. மெயின் கான்செப்ட் இவ்வளவுதான். ஸோ பண்ண வேண்டியது 3 பாயிண்ட், பண்ணக்கூடாதது 3 பாயிண்ட். இவ்வளவுதாங்க சிம்பிள் கான்செப்ட் 9க்கு. இதுல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் போலாம். ஸோ இந்த அட்வைசர்ல ஒரு 5 பாயிண்ட் குடுத்துருக்காங்க. என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர் 1 அத நான் கம்ப்ளீட்டா டிஸ்அக்ரி பண்றேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட சப்ளையர் 2023, 24க்கான பில்ல ஜிஎஸ்டிஆர் 1 டியூ டேட்க்கு அப்புறம், அதாவது மார்ச் ஜிஎஸ்டிஆர் 1 டியூ டேட்க்கு அப்புறமும், அதாவது 11 ஏப்ரல் ஆர் 13 ஏப்ரல் கியூஆர்எம்பியா இருந்தா. ஸோ இந்த டியூ டேட்க்கு அப்புறம் பண்ணியிருந்தால், அது உங்களோட 8Aல ஆட்டோ பாப்புலேட் ஆகாது. ஏன்னா அது ஏப்ரல் 2பிக்கு போயிடும். நெக்ஸ்ட் இயர் 2பிக்கு போறதுனால டேபிள் நம்பர் 8Aல ஆட்டோ பாப்புலேட்டே ஆகாது. அப்படிங்கிற பட்சத்தில் அத நான் வந்து எங்க டிக்ளேர் பண்றது? அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்டு, அதுக்கு ஆன்ஸரும் குடுத்துருக்காங்க. அத 8Cல டிக்ளேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு சப்ளையரே நெக்ஸ்ட் இயர் தான் பண்றாரு. அது நெக்ஸ்ட் இயர் 8Aல தான் போய் உட்காருதுன்னா, இந்த இயர் எனக்கு டிஃபரன்ஸே வராது. நான் எதுக்காக 8Cல அத டிக்ளேர் பண்ணணும்? ஸோ பாயிண்ட் நம்பர் 1 இவங்க வந்து இத எத வச்சு சொல்றாங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் டேபிள் நம்பர் 8Cயோட இன்ஸ்ட்ரக்ஷன வச்சு சொல்றாங்க. சாரி 8Dயோட இன்ஸ்ட்ரக்ஷன வச்சு சொல்றாங்க. டேபிள் நம்பர் 8A 2B படி மாறுனதுனால 8Dயோட இன்ஸ்ட்ரக்ஷனையும் வந்து ரூல் படி மாத்தி இருக்கணும். ஆனா டேபிள் நம்பர் 8Dல
இன்னும் 2Aன்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால அத பேஸ் பண்ணி இவங்க இந்த அட்வைசரி குடுத்துருக்காங்க. இது மூலமா நீங்க பண்ணீங்கன்னா, இந்த இயரும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வரும். நெக்ஸ்ட் இயரும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வரும். ஸோ இத இங்க டிக்ளேர் பண்ணாம விட்டீங்கன்னா, இந்த இயரும் டேலி ஆயிடும். நெக்ஸ்ட் இயரும் டேலி ஆயிடும். ஸோ இதுதான் என்னோட வியூ. ஸோ இந்த சீரியல் நம்பர் 1 நான் கம்ப்ளீட்டா டிஸ்அக்ரி பண்றேன். அட்வைசர்ல சொன்னது 8Cல காமிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? லாஸ்ட் இயர் வரைக்கும் நம்ம பண்ணது கரெக்ட்டு. அண்ட் டேபிள் நம்பர் 8Aல இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஃபினான்சியல் 22, 23 ஐடிசியும் சேர்ந்து டேபிள் நம்பர் 8Aல ஆட்டோ பாப்புலேட் ஆகி வந்திருக்கு. கரெக்ட்டா? ஏன்னா ஜிஎஸ்டிஆர் 2B படி ஆட்டோ பாப்புலேட் ஆயிருக்கு. இந்த ஐடிசி போன வருஷம் 8Aலயே வந்துருச்சு. இந்த வருஷம் 8Aலயும் அது வந்து டபுள் டைம் வந்திருக்கு. கேஸ்கேடிங் எஃபெக்ட். ஆக்சுவலா வந்து ஐடிசி ஆட்டோ பாப்புலேட் ஆகுறதே தப்பு. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட வியூ. அடுத்து சீரியல் நம்பர் 2ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2023, 24ஓட ஓகே. ஸோ நீங்க வந்து ஐடிசி எடுத்துட்டீங்க. அத 180 நாளைக்குள்ள பணம் கட்டலைன்னு ரிவர்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? அந்த ஐடிசி திரும்பி அடுத்த வருஷம் ரீக்ளைம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்படிங்கிற பட்சத்தில இத எப்படி ரிப்போர்ட் பண்றது அப்படிங்கிறது கொஸ்டினு. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாரி ரீக்ளைம் ஐடிசி எல்லாம் 6Hல காமிக்கணும் நெக்ஸ்ட் இயர்ல. ஸோ ரீக்ளைம் ஐடிசிக்குன்னே ஒரு காலம் இருக்கு. அது 6Hல காமிக்கணும். அதனால இந்த வருஷம் 8Cலயும் 13லயும் காமிக்கக் கூடாது அப்படிங்கிறது குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? கிளியரா இதுல? ஓகே. ஸோ அடுத்தது. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின். ஆனா இது வந்து அந்த கேஸ் இல்ல. ரூல் 37 படி நீங்க 180 டேஸ் பேமெண்ட் கட்டலைன்னு நீங்க வாலண்டரியா ரிவர்சல் கிடையாது. இது வந்து சர்க்குலர் 170 ஃபாலோ பண்றதுனால நீங்க டெம்பரரி ரிவர்சல் பண்ணி வைக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நீங்க டெம்பரரி ரிவர்சல் பண்ணும்போது நான் முன்னாடி பாயிண்ட்ல என்ன சொல்லியிருந்தேன்? டெம்பரரி ரிவர்சல் 6Bலயும் வரக்கூடாது, 7லயும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது 2லயும் வரலைன்னா என்ன ஆகும்? 8Dல டிஃபரன்ஸ் வரும். 8Aக்கும் 8Bக்கும் டிஃபரன்ஸ் வரும். அதாவது கம்மியா அவைல் பண்ண மாரி வரும். ஸோ அத நீங்க அடுத்த வருஷம் 30 நவம்பருக்குள்ள அவைல் பண்ணியிருந்தீங்கன்னா, 8Cல போட்டீங்கன்னா, 8C அண்ட் 13ல போட்டீங்கன்னா, ப்ராப்பரா அது டேலி ஆயிடும். ஸோ நமக்கு டிஃபரன்ஸ் வராது. ஓகேங்களா? ஸோ இதான் சீரியல் நம்பர் 3ல சொல்லியிருக்காங்க. சீரியல் நம்பர் 4ல 2022, 23ஓட ஐடிசி உங்களுக்கு வந்து சப்ளையர் லேட்டா ரிப்போர்ட் பண்ணதுனால 23, 24ல வந்திருக்கு. ஸோ இதை எப்படி நாங்க டிக்ளேர் பண்ணணும்? அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் கேட்டு அதுக்கு அவங்களே ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் ஐடிசி எங்கேயுமே ரிப்போர்ட் பண்ண தேவையில்லை. இது எப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் நம்பர் 2Aல சொல்லியிருக்காங்க. டேபிள் நம்பர் 4, 5, 6, 7 இந்த 4 டேபிள்லயுமே கரண்ட் இயர் ஐடிசி மட்டும் தான் டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் ஐடிசி எங்கேயுமே வராது. சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து 6Mல போடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த அட்வைசரி வந்ததுக்கப்புறம் அதுல பாதி பேர் வந்து 6Mல போட வேண்டாம் அப்படிங்கிறதையும் அவங்க மாறிக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 6Mல எந்த ஐடிசி போடணும்னா, ஐடிசி 01, 02, 03 மூலமாக நீங்க அவைல் பண்ணக்கூடிய ஐடிசி மட்டும் தான் அங்க போடணும். சாரி 01, 02. ஸோ இது 4 சினாரியோ. சினாரியோ 5 என்னன்னா, இந்த வருஷமே நான் அவைல் பண்ணேன். இந்த வருஷமே ரிவர்ஸ் பண்ணேன். இந்த வருஷமே ரீக்ளைம் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாரி கேஸஸ்க்கு என்ன பண்றது? வெரி சிம்பிள். அவைல்டு அண்ட் ரிவர்ஸ்டு டெம்பரரி ரிவர்ஸ்டு இது 2ம் வராது. 2ம் டிக்ளேர் பண்ணக்கூடாது. ஏன்னா இதோட எஃபெக்ட் 0. ரீக்ளைம் பண்ணத இந்த வருஷம் 6Hல போட்டீங்கன்னா, உங்களுக்கு 8Aக்கும் 8Bக்கும் எந்த டிஃபரன்ஸும் வராது. வெரி சிம்பிள். இவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இந்த அட்வைசரி வரதுக்கு முன்னாடியே நம்மளோட புல்லட்டின்ல இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே இருக்கு. எக்ஸெப்ட் சீரியல் நம்பர் 1. ஓகே. ஸோ அடுத்து. ஸோ இப்ப நம்ம சொன்னத கேஸ் ஸ்டடியா வச்சிருக்கேன். ஸோ இது வந்து லாஸ்ட் Q&A மாரி வரலாம். ஏன்னா இப்ப நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்கன்னா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் 1 மணி நேரம் ஓட்டணுங்கிறதுக்காக தான் இத நான் கொண்டு வந்தேன். நம்ம இப்போதைக்கு கேஸ் ஸ்டடிக்கு போறதுக்கு முன்னாடி, GSTR 9 ஒரு சம்மரி பார்த்துடலாம். எல்லா டேபிளும் எது எங்கெங்க ஆட்டோ ஆகும்னு. ஸோ நான் இப்போ மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. எல்லாருக்கும் PDF வியூ ஆகுதா?
எஸ் சார். எஸ். ஓகே. எஸ். ஓகே. ஸோ டேபிள் நம்பர் 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா 1, 2, 3 வந்து ஜஸ்ட் நம்ம முன்னாடியே பார்த்தது தான். நேமு, ஃபினான்ஷியல் இயர், லீகல் நேம். ஸோ டேபிள் நம்பர் 4 வந்து அவுட்வேர்ட் சப்ளைஸ். அவுட்வேர்ட் டாக்ஸபிள் சப்ளைஸ். அதில் சேல், சர்வீஸ் ரெண்டுமே வரும். அண்ட் இன்வேர்டு சப்ளைஸ் லயபிள் டு பே டேக்ஸ் அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். ஏன்னா அங்கேயும் அவுட்வேர்டு லயபிலிட்டி இருக்குங்கிறதுனால அந்த இன்வேர்டு சப்ளையும் டேபிள் நம்பர் 4ல தான் வரும். இது எங்கேருந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸப்ட் டேபிள் நம்பர் 4G தவிர, அதாவது இன்வேர்டு சப்ளைஸ் லயபிள் டு பே டேக்ஸ் அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ் மட்டும் 3Bலேருந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகும். பேலன்ஸ் எல்லாமே GSTR 1லேருந்து பர்ஃபெக்டாக ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும். இதில் ப்ரீவியஸ் இயர் ஃபிகர் வராது. ஸோ அதனால் நீங்கள் அதை ரெடியூஸ் பண்ணணும், நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. பர்ஃபெக்டாக ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும். உங்கள் ஐடியோட மேட்ச் ஆகிடுச்சா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இதில் டேபிள் நம்பர் 4Nங்கிறது டோட்டல், அதாவது சப் டோட்டல். அந்த இதோட ஓவரால் டோட்டல் லயபிலிட்டி, அவுட்புட் டேக்ஸ், சப்ளை அண்ட் அவுட்புட் டேக்ஸ் லயபிலிட்டி ப்ளஸ் இன்வெர்ட் சப்ளைஸ் லயபிள் டு பே டேக்ஸ் அண்டர் RCM. ஸோ இதுதான் உங்களோட அவுட்புட் டேக்ஸ் லயபிலிட்டி. அவுட்புட் நான் சொல்லலை, டேக்ஸ் லயபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த டேபிள் நம்பர் 4N வந்து GSTR டேபிள் நம்பர் 9ல் உள்ள டேக்ஸ் பேயபிளோட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் எப்பவுமே மேட்ச் ஆகி தான் இருக்கும். மேட்ச் ஆகலைன்னா நீங்கள் தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் 4ல் என்ன பேயபிள் கொடுக்குறீங்களோ அது டேபிள் நம்பர் 9ல் பேயபிளாக இருக்கணும், அது பெய்ட் ஆகிருக்கணும். டிஃப்ரென்ஸ் வந்து அது ப்ரீவியஸ் இயர் இருக்கலாம். ஓகேங்களா? இதில் டேபிள் நம்பர் 4G1 நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் தான் டிக்ளேர் பண்ணணும். சப்ளையர் டேபிள் நம்பர் 4ல் எங்கேயும் டிக்ளேர் பண்ண தேவையில்லை. டேபிள் நம்பர் 4ல் எல்லா காலமும் மேண்டேட்ரி, ஆப்ஷனல் காலமே கிடையாது. எவ்ரிதிங் பிரேக்கப் நம்ம கொடுக்கணும். தான் டேபிள் நம்பர் 4 பற்றி சிம்பிளாக சொல்ல வேண்டியது. டேபிள் நம்பர் 5 அவுட்வேர்டு சப்ளைஸ் வேர் டேக்ஸ் இஸ் நாட் பேயபிள். ஸோ எந்தெந்த சப்ளைக்கெல்லாம் டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இல்லையோ அந்த சப்ளைலாம் டேபிள் நம்பர் 5ல் GSTR 1லேருந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும். இது வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இல்லை ஐடியோட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகணும். ஓகேங்களா? அடுத்த டேபிள் நம்பர் 5E, 5H, 5I அண்ட் 5K. இது 4 ஆப்ஷனல். இது 4 என்னன்னா கிரெடிட் நோட், டெபிட் நோட், அமெண்ட்மெண்ட். ஸோ ஒரு எக்ஸம்டட் சப்ளைஸ்க்கோ இல்லை எக்ஸ்போர்ட்டுக்கோ உள்ள கிரெடிட் நோட், டெபிட் நோட் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸை நம்ம அந்தந்த ரெஸ்பெக்டிவ் காலம்லேயே நெட் ஆஃப் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸோ டேபிள் நம்பர் 6 என்னன்னா ITC அவைல்டு டூரிங் த ஃபினான்சியல் இயர். ஓகேங்களா? ஸோ ITC அந்த வருஷம் நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத டேபிள் நம்பர் 6. 6A வந்து ஆட்டோ பாப்புலேட்டட் ஃப்ரம் GSTR 3B டேபிள் நம்பர் 4A. அதாவது நீங்கள் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள கிராஸ் ITC தான் உங்களுக்கு டேபிள் நம்பர் 4Aல ஆட்டோ பாப்புலேட் ஆகும். இதுலேயும் எல்லா காலமும் மேண்டேட்ரி, இதுலேயும் ஆப்ஷனல் காலமே கிடையாது. டேபிள் நம்பர் 6லையும் நீங்கள் எல்லா காலமுமே உங்களுக்கு அப்ளிகபிள் இருந்தால் நீங்கள் ஃபில் பண்ணணும். கிளியர்? நெக்ஸ்ட் டேபிள் நம்பர் 7 ரிவர்சல் ஆஃப் ITC இல்லை இன்எலிஜிபிள் ITC. ஸோ எதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணுறது தான் டேபிள் நம்பர் 7. இது எங்கேருந்தும் ஆட்டோ பாப்புலேட் ஆகாது. நம்ம தான் மேனுவலாக அஸ் பர் GSTR 3Bயில் என்னென்ன டெம்பரரி ரிவர்சலோ அதை எடுத்துட்டு ஆக்சுவல் ரிவர்சலை அங்கே போடணும். கிளியரா? ஓகே. ஓகே. ஸோ இந்த டேபிள் நம்பர் 7J வந்து டேபிள் நம்பர் 4C ஆஃப் GSTR 3Bயோட மேட்ச் ஆகணும். அதாவது சிம்பிள், டேபிள் நம்பர் 7J வந்து எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜருக்கு என்ன அமௌண்ட் போச்சோ அதோட மேட்ச் ஆகணும். அந்த வருஷத்துல டிஃபரன்ஸ் இருந்தால், ரிமார்க்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருந்தால் அது மேபி ப்ரீவியஸ் இயர் ITC இந்த வருஷம் அவைல் பண்ணதாக இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இதில் டேபிள் நம்பர் 7A to 7E வந்து ஆப்ஷனல். அதாவது நம்ம இந்த ரூல் 37 படியோ, ரூல் 39 படியோ, ரூல் 42, 43 படியோ தனித்தனியாக பிரேக்கப் கொடுக்க தேவையில்லை. டைரெக்டாக 7Hல நம்ம கிளப் பண்ணி ஒன்றாவும் கொடுத்துக்கலாம். இதை தனித்தனியாக நம்ம ஒர்க்கிங் சேர்த்த மாதிரி எத்தனை டேபிள் வேணாலும் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ITC அதர் இன்ஃபர்மேஷன், இதுதான் வந்து டேபிள் நம்பர் 8. டேபிள் நம்பர் 8 வந்து ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸுக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க. ஆனால் நோட்டீஸ் எல்லாமே டேபிள் நம்பர் 8 பேஸ் பண்ணி தான் வருது. அதனால் டேபிள் நம்பர் 8Aக்கும் 8Bக்கும் நெகட்டிவ் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே நமக்கு நோட்டீஸ் வர்றது டோட்டலாக ட்ராப் ஆகிடும். இப்போ நான் முன்னாடி சொன்ன அந்த மெத்தட் படி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டிஃப்ரென்ஸ் வர வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது எங்கேருந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகுதுன்னா டேபிள் நம்பர் 8A முன்னாடியே பார்த்த மாதிரி GSTR 2Bலேருந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகுது.
இது வந்து 2பியில் எலிஜிபிள் ஐடிசி அப்படிங்கிற காலம். டேபிள் நம்பர் 2பியில் 1 அப்படிங்கிற காலம்லேருந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகும். நீங்கள் 2பி டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் 12 மாதத்துக்கும் அந்த இதை மட்டும் டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இதே சப்ளையர் வந்து ஆஃப்டர் 11th or 30th ஏப்ரல் பண்ணியிருந்தாங்கன்னா அதை 8Cயில் காமிக்க தேவையில்லை. ஸோ இது வந்து என்னோட ஒப்பீனியன். அட்வைசரில் வேற மாதிரி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அட்வைசரி தப்பு. அட்வைசரில் சீரியல் நம்பர் 1 தப்பு. அடுத்த டேபிள் நம்பர் 9 டாக்ஸ் பேயபிள் அண்ட் பெய்டு காலம். இது வந்து ஜிஎஸ்டிஆர் 3பிலேருந்து அப்படியே ஆட்டோ பாப்புலேட் ஆகி உட்காந்துரும். ஆனால் நம்ம பேயபிளை நமக்கு சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்தால் டேபிள் நம்பர் 4 என்னோட மேட்ச் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து ஸோ டேபிள் நம்பர் 9ல் டாக்ஸ் பேயபிளுக்கும் டாக்ஸ் பெய்டுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா மேபி அது வந்து ப்ரீவியஸ் இயர் நம்ம டிக்ளேர் பண்ணதாக இருக்கும். இது வந்து எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் இயர் 9ல் டேபிள் நம்பர் 14ஓட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், நமக்கு வந்து டேலி. இதே உங்களுக்கு வந்து பேபிளோட பெய்டு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் டிஆர்சி 03ல் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணணும். டேபிள் நம்பர் 10 to 13. டேபிள் நம்பர் 10 to 13 என்னன்னா டாக்ஸ் வந்து நம்ம இந்த இயரோட டாக்ஸ் நெக்ஸ்ட் இயரில் ஏதாவது டிக்ளேர் பண்ணியிருக்கலாம். மேபி ரெடியூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை டிக்ளேர் பண்ணியிருக்கலாம், அதிகமாக பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறப்போ நம்ம அதை இந்த டேபிள் நம்பர் 10 to 13ல் டிக்ளேர் பண்ணணும். இதில் கீழே வந்து இந்த 10லேருந்து 13க்கு கீழே டோட்டல் டேர்ன் ஓவர் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். ஸோ அந்த காலம் வந்து நமக்கு பெர்ஃபெக்டாக நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஐடியோட பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆக வேண்டும். ஓகேங்களா? டேக்ஸ் வந்து 23-24 டிக்ளேர் பண்ணது, சாரி 23-24க்கான டேக்ஸை நம்ம 24-25 டிக்ளேர் பண்ணியிருந்தா அதை டேபிள் நம்பர் 10லையும் 11லையும் காமிப்போம். அதாவது அவுட்புட் டேக்ஸ் லயபிலிட்டியை ஐடிசியாக இருந்தால் 12லையும் 13லையும் காமிக்கணும். 12ம் 13ம் ஆப்ஷனல் தான். ஆனால் 8Cயில் என்ன காமிக்கிறீங்களோ அதோட பிரேக்கப் 12லையும் 13லையும் கொடுக்கறது அட்வைசபிள். நெக்ஸ்ட் டேபிள் நம்பர் 14 ஒன்றுமே இல்லை. டேபிள் நம்பர் 10, 13ல் நம்ம டிக்ளேர் பண்ண லயபிலிட்டியை 14ல் பே பண்ணிட்டோமா இல்லையாங்கிறத கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த அதில் உள்ள லயபிலிட்டி பேபிள் காலமில் ஆட்டோ பாப்புலேட் ஆகி உட்காந்துரும். நீங்கள் 3பியில் கட்டியிருந்தீங்கன்னா அதை வந்து நம்ம இங்கே பெய்டுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடணும். பே பண்ணலை அப்படின்னா நீங்கள் 3பியில் டிஆர்சி 03ல் வித் இன்ட்ரெஸ்டோட கட்டிடணும். அடுத்து 15, 16 ஆப்ஷனல் பார்த்துட்டோம். 18ம் ஆப்ஷனல். 17 வந்து ஹெச்எஸ்என் சம்மரி. இது நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸோட பெர்ஃபெக்டாக டர்ன் ஓவர் மேட்ச் ஆகணும். B2B மட்டும்தான் மேண்டேட்டரி, B2C வந்து ஆப்ஷனல்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட எல்லா சப்ளைஸும் டிக்ளேர் பண்ணி ஐடியோட மேட்ச் பண்ணி வச்சுக்கிறது தான் என்னோட வியூ. ஓகே சார். சார் ராஜ்குமார் சார் என்ன சொல்கிறேன்னா டிஆர்சி 03ல் பணம் கட்டினீங்கன்னா கேஷ்ல மட்டும்தான் கட்டணும் அப்படின்னு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஆக்சுவலாக இன்ஸ்ட்ரக்ஷன்லையும் ஃபார்ம்லையும் அப்படி தான் இருக்குது. ஈவன் 9Cயில் எடுத்தீங்கன்னா டேபிள்லேயே கொட்டளத்தில் போட்டிருப்பாங்க அந்த அன்ரெக்கன்சைல்டு பேமெண்ட் பெய்டு த்ரூ கேஷ் ஒன்லி அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. 9 and 9C 2 இன்ஸ்ட்ரக்ஷன்லையுமே கேஷில் மட்டும்தான் கட்டணுங்கிறது போட்டிருக்கு. ஈவன் நீங்கள் டிஆர்சி 03 ஃபார்ம் எடுத்து ரீசன் ஃபார் வாலண்டரி பேமெண்ட்டில் ஆனுவல் ரிட்டர்ன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா கேஷில் மட்டும்தான் நீங்கள் பே பண்ண முடியும். ஆனால் ஆக்டில் எந்த இடத்துலையும் கேஷில் மட்டும்தான் லைபிலிட்டியை பே பண்ணணுங்கிறது இல்லை. ஈவன் வந்து அதுக்கு ஒரு சர்க்குலரே வந்திருக்கு. அந்த சர்க்குலர்லேயும் எனி டிமாண்ட் எனி அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டி கேன் பி பெய்டு த்ரூ ஐடிசிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் டிஆர்சி 03ல் போய் ஆனுவல் ரிட்டர்ன்கிறத செலக்ட் பண்ணாமல் வாலண்டரி பேமெண்ட்ங்கிறத செலக்ட் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் ஐடிசியில் பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ சார். ஸோ நம்ம ஜிஎஸ்டிஆர் 9ஓட 1 பேஜ் சம்மரி இவ்வளோ தான். நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதில் டவுட் இருக்கிறவங்க கேட்கலாம். ஹலோ சார். சொல்லுங்க சார். சார் இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. இப்போ 22, 23ல் நான் ஒரு டெம்பரரி ரிவர்சல் வச்சிருக்கேன் சார். இப்போ அதை வந்து நான் 23, 24ல் அவைல் பண்ணுறேன். மார்ச்சில் டெம்பரரி ரிவர்சல் பண்ணி ஏப்ரலில் அவைல் பண்ணுறேன். அதை நான் எந்த காலத்தில் சார் சொல்றேன்? நீங்கள் ரீக்ளைம் பண்ணுறீங்க கரெக்டா? ரீக்ளைம் பண்ணுறேன். ஸோ போன வருஷம் ஃபர்ஸ்ட் எப்படி டிக்ளேர் பண்ணிருக்கீங்க அந்த ஃபிகரை? அந்த ஃபிகர் வந்து 4A5ல போட்டு 4B 3Bல நான் கேட்கல, ஜிஎஸ்டிஆர் 9ல கேட்குறேன். ஜிஎஸ்டிஆர் 9ல வந்து எனக்கு போன தடவை நான் 7th தான் சார் போட்டிருக்கேன். ஃபுல்லுமே 7th போட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். இல்லை 7ல போட்டிருக்கீங்க, 8Cல போட்டிருக்கீங்களான்னு கேட்குறேன்.
8Cல போடல சார். 8Cல போடல. போடல சார். அப்ப கரெக்ட். நீங்க இந்த இயர் டேபிள் நம்பர் 6Hல போடணும். 6Hல. ஓகே சார். ஆமா. ஓகே. டேபிள் நம்பர் ஆனா போட்டா 13 கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும் சார். வரும் தப்பில்ல. அது ஸ்பெஷல் கேசஸ் தான். அந்த டிஃபரன்ஸ் வந்து ஓகே. கரெக்ட்டா 6Hோட டிஃபரன்ஸ் தானா நோட்டீஸ் வந்தா நீங்க ரிப்ளை குடுத்துக்கலாம். ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே, டூ த ஓகே. டேபிள் நம்பர் 13 கிளியரா குடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர் ஐடிசியை நீங்க அதாவது இந்த இயர் அவைல்ட் அண்ட் ரிவர்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் இயர் தான் நீங்க ரீக்ளைம் பண்றீங்கன்னா அந்த இயரோட டேபிள் நம்பர் 6Hல காமிச்சா போதும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் டு த டேபிள் நம்பர் 13 கொடுத்துருக்காங்க. கிளியரா கொடுத்துருக்காங்க. அதையே தான் இந்த ஓகே. ஜிஎஸ்சி இப்போ வந்து அட்வைசர்லயே ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே. ஸோ நம்ம 9 கிட்டத்தட்ட ஓவர். ஸோ 9Cயை கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துட்டு போகலாம். 9Cக்கு நம்ம போகணும்னா ஜஸ்ட் இந்த 16 டேபிள் என்னங்கிறத சொல்ல போகிறேன். அதுக்கு 5 நிமிஷம் தான் ஆக போகுது. அதுக்கு அடுத்து மெயின் டேபிள் வந்து டேபிள் நம்பர் 5ல என்னென்ன ரெக்கன்சில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணாதான் நம்ம அதை ஃபில் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 9Cல 9ல எப்படி நம்ம 19 டேபிள் பார்த்தோமோ 9Cல மொத்தம் 16 டேபிள். ஸோ இந்த 16 டேபிளில் எத்தனை டேபிள் தேவையில்லாத டேபிள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேபிள் நம்பர் 1லேருந்து 4 வரைக்கும். ஸோ அங்கே வந்து 1 to 3, இங்கே வந்து 1 to 4. இதில் அடிஷனலாக என்ன சேர்த்துருக்காங்கன்னா எந்த ஆக்டுக்கு கீழே நீங்கள் ஆடிட்டில் அப்ளிகபிள் ஆகுறீங்க அப்படிங்கிறது கேட்கும். ஸோ நம்ம டேபிள் நம்பர் 1 to 4 வந்து கம்ப்ளீட்டாக ஆட்டோ பாப்புலேட் ஆகாது. ஏன்னா ஜிஎஸ்சிஆர் 9Cயை பொறுத்த வரைக்கும் 9 வந்து நீங்கள் ஆன்லைன்லையும் பண்ணலாம், ஆஃப்லைன்லையும் பண்ணலாம். ஆன்லைனில் பண்ணுறது தான் பெட்டர் என்ன கேட்டால். 9C வந்து நீங்கள் ஆஃப்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ ஒரு ஆஃப்லைன் யூட்டிலிட்டி ஜிஎஸ்சி போர்ட்டல்லே இருக்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாமே நீங்கள் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். டேபிள் நம்பர் 1 to 4 ஃபில் பண்ணணும். ஃபினான்ஷியல் இயர் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஜிஎஸ் நம்பர், லீகல் நேம் அண்டு எந்த ஆக்டுக்கு கீழே நீங்கள் அந்த 9C வந்து நீங்கள் எந்த ஆக்டுக்கு கீழே ஆடிட் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுது ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறது அங்கே ஃபில் பண்ணணும். டேபிள் நம்பர் 14, 15 ஆப்ஷனல். ஸோ எக்ஸ்பென்சஸ் வைஸ் இன்வர்டு சப்ளைஸ் அதாவது பர்ச்சேஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ்லாம் பிரேக்கப் அதோட எலிஜிபிள் ஐடிசியும் கொடுக்கக்கூடியது டேபிள் நம்பர் 14. 15ங்கிறது அதோட அன்ரெக்கன்சில்டு ஐடிசி. ஸோ டேபிள் நம்பர் 14 ஆப்ஷனல்ங்கிறதுனால 15 ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷனல் தான். ஸோ 6 டேபிள் இங்கேயே அவுட்டு. அதுக்கப்புறம் டேபிள் நம்பர் 6, 8, 10, 11 இந்த 4 டேபிளும் உங்களுக்கு ஏதாவது அன்ரெக்கன்சில்டு ஃபிகர் வந்தால் தான் இந்த 4 டேபிளும் நீங்கள் ஃபில் பண்ணணும். இல்லைனா இந்த டேபிளுமே அவுட்டு. ஸோ 10 டேபிள் இங்கேயே நமக்கு வேலை இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் டேபிள் நம்பர் 13, 16 பார்த்தீங்கன்னா டேபிள் நம்பர் 6, 8, 10, 11 வந்து அவுட்வேர்டு சப்ளைஸ் அண்ட் லயபிலிட்டிஸ்க்கு. ஸோ அதில் அன்ரெக்கன்சில் வந்ததுன்னா 6, 8, 10, 11 டேபிள் ஃபில் பண்ணணும். டேபிள் நம்பர் 13, 16 பார்த்தீங்கன்னா ஐடிசி ரிலேட்டட், அதாவது டேபிள் நம்பர் 12 சம்மந்தமாக அன்ரெக்கன்சில்டு பேலன்ஸ் வந்ததுன்னா அதுக்கான லயபிலிட்டி அண்ட் பணம் கட்டுறதை டிக்ளேர் பண்ண வேண்டியது டேபிள் நம்பர் 13, 16. ஸோ 12 டேபிள் இதோட நம்ம 12 டேபிள் நம்ம ஃபில் பண்ண தேவையே இல்லை, சப்ஜெக்ட் டு தட் கண்டிஷன். அன்ரெக்கன்சில்டு பேலன்ஸ் எதுவும் இல்லைங்கிற கான்செப்டில். ஓகேங்களா? ஸோ நம்ம பேலன்ஸ் எல்லாம் 4 டேபிள் தான் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த 4 டேபிளில் பார்த்தீங்கன்னா டேபிள் நம்பர் 5. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பர் விட்டு இருக்கும். 5, 7, 9, 12. ஸோ நடுவில் என்ன இருக்குன்னா 6 என்ன இருக்கும்? ரீசன் ஃபார் அன்ரெக்கன்சில்டு ஃபிகர்ஸ் இன் டேபிள் நம்பர் 5. ஸோ டேபிள் நம்பர் 5ல நம்ம ஒரு ரெக்கன்சிலேஷன் போட்டு கீழே ரெக்கன்சிலேஷன்னா என்ன ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம். 9Cயை பற்றி கேட்கல. ஜென்ரலாக வாட் இஸ் ரெக்கன்சிலேஷன்? நம்ம இந்த அக்கௌண்ட்ஸ் கம்யூனிட்டி இல்லை டாக்ஸ் கம்யூனிட்டியில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பண்ண ரெக்கன்சிலேஷன்னா என்ன, இல்லை கேள்விப்பட்ட ரெக்கன்சிலேஷன்னா என்ன? ஸோ மேஜராக எல்லாருமே காமர்ஸ் குரூப் தான் இருப்பீங்க. எஸ், பிஆர்எஸ் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் 11th ஸ்டாண்டர்ட் படித்தப்போ ஆரம்பிச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ரெக்கன்சிலேஷன் ஒரு கான்செப்ட் வந்ததே பிஆர்எஸ் தான். வேற ஒன்றுமே இல்லை. 9Cலையும் அதை தான் பண்ணுறோம். அங்கே பேலன்ஸ் அஸ் பர் பேங்க், பேலன்ஸ் அஸ் பர் புக்கு. அதை விட்டு நம்ம பார்ட்டி பேலன்ஸ் ரெக்கன்சிலேஷன் ரெகுலராகவே நம்ம பண்ணிட்டு இருப்போம் நம்ம அக்கௌண்ட்ஸில். பேலன்ஸ் அஸ் பர் சப்ளையர், பேலன்ஸ் அஸ் பர் அவர் புக்கு. டிஃபரன்ஸ் என்ன? ஆடு லெஸ்ஸு. ஸோ நம்ம இதில் அக்கௌண்ட் ஆயிருக்கு, அங்கே அக்கௌண்ட் ஆகலை, ஆட் பண்ணு. ஸோ இதை தான் நம்ம டேபிள் நம்பர் 5ல பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா டர்ன் ஓவர் அஸ் பர் ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டு டர்ன் ஓவர் அஸ் பர் ஜிஎஸ்டிஆர் 9. இது ரெண்டுக்குள்ள என்ன டிஃப்ரென்ஸு? எதெல்லாம் ஆடிட்டட் ஃபினான்ஷியல்லேருந்து
சிம்பிளா வந்து ஐடின்னு சொல்றேன். ஓகேங்களா? எதெல்லாம் ஐடி டர்ன் ஓவர்லேருந்து ஆட் பண்ணால் அது வந்து 9ஓட மேட்ச் ஆகும். எத லெஸ் பண்ணா 9ஓட மேட்ச் ஆகும். அப்படிங்கிறத ஒரு ரெக்கன்சில் பண்ணி நம்ம அங்க ஃபில் பண்ணக்கூடிய டேபிள் தான் டேபிள் நம்பர் 5. இதுதான் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு. 9சில வேலை வாங்குறதே இது ஒண்ணு தான். ஓகேங்களா? இதுவுமே உங்களுக்கு எந்த அட்ஜஸ்ட்மென்ட்டுமே நீங்க பண்ணல. டர்ன் ஓவர்ல அட்ஜஸ்ட்மென்ட் இல்ல. ஸோ நான் அது எதுன்னு சொல்லல. ஏன்னா அது உங்ககிட்ட கொஸ்டினா விடுறேன். ஸோ சில சேஞ்சஸ் எதுவும் அட்ஜஸ்ட்மென்ட்டோ இல்ல எதுவுமே உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாதுங்கிறப்போ, உங்களுக்கு அங்கேயும் டேபிள் நம்பர் 5ல வேலை இருக்காது. டேபிள் நம்பர் 7 டேபிள் நம்பர் 5 வந்து கிராஸ் டோட்டல் டர்ன் ஓவர். ஒரு ஐடியோட டர்ன் ஓவரோட அது மேட்ச் பண்ணணும் ஜிஎஸ்டிஆர் 9ல. ஓகேங்களா? டேபிள் நம்பர் 7 வந்து டாக்ஸபிள் டர்ன் ஓவர். ஸோ டாக்ஸபிள் டர்ன் ஓவர் அந்த கிராஸ் டர்ன் ஓவர்லேருந்து எக்ஸாம்டட், நான் ஜிஎஸ்டி இதெல்லாம் கழிச்சோம்னா டாக்ஸபிள் டர்ன் ஓவர் வந்துடும். இதான் டேபிள் நம்பர் 7. இதுலயும் ஒன்றும் பெருசா வேலை நம்ம 9ல என்ன ஃபிகர் இருக்கோ அதை போட்டு கொண்டு வந்து டேலி பண்ணிடுவோம். ஓகே, பண்ணலாம் சார். ராஜ்குமார் சார். ஓகே, அதுக்கு முன்னாடி இதை முடிச்சிடுறேன். ஸோ டேபிள் நம்பர் 7 வந்து டாக்ஸபிள் டர்ன் ஓவர் மட்டும். டேபிள் நம்பர் 9 வந்து உங்களோட அவுட்புட் டாக்ஸ் லயபிலிட்டி நீங்க ஜிஎஸ்டிஆர் 9ல கொடுத்துருப்பீங்க. அதோட டாக்ஸ் வைஸ் பிரேக்கப் கொடுக்கணும். 5% அவுட்புட் டாக்ஸ் லயபிலிட்டி எவ்வளவு, 12% அவுட்புட் டாக்ஸ் லயபிலிட்டி எவ்வளவு, சிம்பிளா சொல்ல போனா 12% சேலோட லயபிலிட்டி எவ்வளவு, அதே மாதிரி 5% இன்வெர்ட் சப்ளைஸ்க்கான ஆர்சிஎம் எவ்வளவு, 12%க்கான இன்வெர்ட் சப்ளைஸ்க்கான ஆர்சிஎம் எவ்வளவு அப்படிங்கிற ஒரு பிரேக்கப் கொடுக்கணும். ஓகேங்களா? ஆக்சுவலாக நான் இன்னைக்கு சொன்னதெல்லாம் 5 டேஸ் டெய்லி 3 ஹவர்ஸ் வந்து செஷனாக எடுத்தது. ஸோ நான் ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி ஷார்ட்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். 1 ஹவரில் வந்து இவ்வளோ தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து டேபிள் நம்பர் 9 நம்ம சொல்கிறோம். டாக்ஸ் வைஸ் லயபிலிட்டி, அதோட பெய்டு எவ்வளவு, டிஃபரன்ஸ் எவ்வளவு. இது அன்ரெக்கன்சில் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம 11ல டாக்ஸ் கட்டணும். அடுத்து டேபிள் நம்பர் 12 வந்து ரெக்கன்சிலேஷன் ஆஃப் நெட் ஐடிசி. ஸோ இது வந்து அஸ் பர் புக்கில் வந்து நீங்கள் ப்ராப்பராக டெஃபர்ட் டாக்ஸ் என்ட்ரிஸ் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா இதுவும் ஈஸி. அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டிஆர் 9சி நம்ம எத்தனை டேபிள்ங்கிறது பார்த்துட்டோம். அந்த டேபிளில் எது எது இம்பார்ட்டன்ட்ங்கிறது பார்த்துட்டோம். நமக்கு டேபிள் நம்பர் 5 அண்ட் 12 மட்டும்தான் ஒர்க்கு. பேலன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஆட்டோ பாப்புலேட் கிடையாது, எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்றா தான் இருக்கும். டேபிள் நம்பர் 9 ரேட் வைஸ் லயபிலிட்டி எங்கேருந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிஎஸ்டிஆர் 9ல ஹெச்எஸ்என் சம்மரி ப்ராப்பராக கொடுத்துருந்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அங்கே இருக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஜிஎஸ்டிஆர் 9லேருந்து 9சிக்கு என்னென்ன ஃபிகர்ஸ்லாம் ஆட்டோ பாப்புலேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஃபிகர் 4 டேபிள் தான் நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த 4 டேபிள்லையும் அஸ் பர் ஜிஎஸ்டிஆர் 9 வந்து இந்த டேபிள்லேருந்து நம்ம எடுத்து போடணும். ஓகேங்களா? இதுவுமே நம்ம எங்கேருந்து வருங்கிற ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் வச்சுருக்கேன். நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 9சி ஆட்டோ பாப்புலேட்டட் சம்மரி எடுத்தீங்கன்னா அதில் அந்த 4 ஃபிகருமே அங்கே இருக்கும். அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி 9சி ஆஃப்லைன் ரிட்ரீட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எரரே வராது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 9க்கு நம்ம 1 பேஜ் சம்மரி பார்த்த மாதிரி இப்போ 9சிக்கும் 1 பேஜ் சம்மரி நம்ம பார்த்துடலாம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி ராஜ்குமார் சார் ஒன்று கேட்டிருந்தாரு. எனக்கு வந்து ஆல் இந்தியா லெவலில் ஃபினான்ஷியல்ஸ் இருக்குது. அதாவது ஐடி வந்து இவங்க கம்பெனி வந்து மல்டி பிரான்ச்சஸ் உள்ள மல்டி ஸ்டேட்ஸில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனிஸ். ஓகேங்களா? ஸோ எனக்கு பிரான்ச்சுக்குன்னு தனியாக எந்த ஐடி ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாதுன்னு சொல்ல வர்றாரு. ஒரே பேனில் உள்ள மல்டி ஸ்டேட்டில் உள்ள ஹெட் ஆஃபீஸ் அண்ட் பிரான்ச்சஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் என்னோட டேர்ன் ஓவரை எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறத அதை டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப ஈஸி சார். டேபிள் நம்பர் 5ஏல என்ன 5ஏ டேபிளில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. டேபிளில் கொடுக்கும்போதே உங்களோட ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இந்த ஜிஎஸ்டிக்கான டேர்ன் ஓவர் எவ்வளவோ அதை மட்டும் டெரைவ் பண்ணி போட்டுக்கோங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம டோட்டல் ஃபிகர் அங்கே போட வேண்டாம். போட்டு அதை அன்ரெக்கன்சில் டேர்ன் ஓவர்னு சொல்லி காமிக்க தேவையில்லை. அந்த டேபிள்லே கொடுத்துருப்பாங்க. மேபி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்க்ரீன் எல்லாருக்கும் வியூ ஆகுதுல்ல? எஸ் சார். ஓகே.
ஸோ டேபிள் நம்பர் 5A. இதில் பார்த்தீங்கன்னா as per audited financial statement for the state or union territory, ஓகேங்களா? turnover as per audited financial statement for the state or union territory. ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு என்ன டர்ன் ஓவரோ அதை மட்டும் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. For the multiple GST units under the same PAN, the turnover shall be சின்னது பண்ணிக்கிறேன் shall be derived from the annual financial statement. ஸோ அதிலிருந்து நீங்க உங்க ஸ்டேட்டுக்கு எவ்வளவோ அதை எங்க டிக்ளேர் பண்ணி காமிக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அங்க ஒரே ஸ்டேட்ல 2 GST இருந்தால் அப்போ உங்களுக்கு நீங்க ஒரு 9C பண்ணால் போதும் அப்படிங்கிறது ஒன் டைப் ஆஃப் ஒப்பீனியன். இன்னொரு டைப் ஆஃப் ஒப்பீனியன் வந்து எல்லாருக்கும் 9C பண்ணிடுங்க. அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு 9C அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. ஸோ நமக்கு சேஃபர் சைடு வந்து எல்லாத்துக்கும் பண்ணி வச்சுக்கிறது தான். ஓகேங்களா? வாட் இஸ் ஓன் போட்டிருக்கீங்க. வாட் இஸ் ஓ மீன்ஸ் அந்த ஆஃப்லைன் ஃபிளிட்ல கேட்குறீங்களா சார்? P வரைக்கும் ஓகே. இதில் மேலே இல்லாத ஒரு ரீசனுக்காக நீங்கள் டேர்ன் ஓவரை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை அங்கே காமிக்கணும். ஸோ அது வந்து சிம்பிள் எனி அதர் ரீசன் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் எப்படி சொல்கிறதுன்னா உங்களோட ஐடி டேர்ன் ஓவரை குறைச்சிருந்தா மட்டும்தான் அங்கே கொடுக்கணும். ஏன்னா அந்த காலமில் நீங்கள் போட்டிங்கன்னா அது ஆட் ஆகி வரும். ஸோ டைம் கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் அது ஒன்று பார்த்துடலாம். வேணும் சார்கிட்ட ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கடன் வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ ஒரே செகண்ட். ஸோ நம்ம டேபிள் நம்பர் 9Cயோட 1 பேஜரில் இருக்கோம். ஸோ டேபிள் நம்பர் 1 to 4 நம்ம ஃபில் பண்ணிடுவோம். பிரான்ச் டர்ன் ஓவர் நெல்லுன்னா நீங்கள் அங்கேயும் நெல் போடுவீங்க, 9லேயும் நெல் வரும், டேலி ஆகிடும், அவ்வளோதான். சோமு ஸ்ரீனிவாசன் சார். டேபிள் நம்பர் 5Aல 0 போடுவீங்க, 9லேயும் 0 தான் இருக்கும், ஏன்னா அங்கேயும் டர்ன் ஓவர் இல்லைங்கிறதுனால டேலி ஆகிடும். அப்பவும் மேண்டேட்டரியாக பண்ணணும். மேண்டேட்டரியாக பண்ணணுமான்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும். ஆனுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவர் 5 crore மேலே போச்சுன்னா கண்டிப்பாக எல்லா ஸ்டேட்லேயும் நீங்கள் 9C பண்ணணும். ஸோ டேபிள் நம்பர் 5 நம்ம பார்த்துட்டோம். ரெக்கன்சிலேஷன் ஆஃப் கிராஸ் டர்ன் ஓவர் இது எங்கேருந்து வருதுன்னா ஸோ ஓகே, இது வந்து நம்ம இதை நான் உங்களுக்கு ஃபைல் சென்ட் பண்ணுறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எது எங்கேருந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகுதுங்கிறது தான். ஸோ இங்கே ஆட்டோ பாப்புலேட் கான்செப்டே கிடையாது. ஆனால் நம்ம GSTR 9C சம்மரிலேருந்து எடுத்து எல்லாத்தையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். டேபிள் நம்பர் 5, 7 அண்டு 9, 12 இந்த 4 காலம் மட்டும்தான். இந்த 4 காலமும் ஆட்டோ பாப்புலேட் ஆகி ஆட்டோ பாப்புலேட் ஆகி சம்மரியில் இருக்கும். அதை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சில ரிமார்க்ஸும் நான் கொடுத்துருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நம்ம மெயின் தீமுக்கு போயிடலாம். இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு 9Cயோட ரெக்கன்சிலேஷன் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து நம்ம இப்போ ஒரு ரெக்கன்சிலேஷன் பண்ண போகிறோம். என்னோட ஐடி டர்ன் ஓவர் வந்து 5,24,00,000. எக்ஸல் எல்லாருக்கும் வியூ ஆயிடுச்சுல்ல? எஸ் சார். 5,24,500. 2 0 போடலையா? ஓகே. ஸோ என்னோட GSTR 9 டர்ன் ஓவர் வந்து 5,45,680 ரூபா. ஜீரோ மிஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ஏதோ ஒரு ஃபிகர். ஸோ எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா 16,56,000 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் உங்ககிட்ட ஒரு கேஸ் வருது. ஸோ என்னென்னலாம் ரீசன் இருக்கலாம், வேலிட் ரீசன் என்னென்னலாம் இருக்கலாம்? ஐடி டர்ன் ஓவர் கம்மியாகவும் GST டர்ன் ஓவர் அதிகமாகவும் இருக்குது. கொஞ்சம் சாட் பாக்ஸில் போட்டிங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ரெக்கன்சிலேஷன்னா என்ன? இது தானே, இந்த டர்ன் ஓவர் ஒரு இது இருக்குது, இந்த ஃபிகர் ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும்?
எதெல்லாம் ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணணும், எதை லெஸ் பண்ணணுமோ லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணி இந்த டேலி பண்ணுறது தான் இந்த ஒர்க்கு. ஸோ வந்து சிவகுமார் சார் வந்து சேல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசெட்னு சொல்கிறாரு. ஓகே, சேல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசெட். ஓகே, ஒரு ரீசன். அடுத்து ஸோ லாஸ்ட் இயர் டர்ன் ஓவர் வந்து ஐடிலேயே வராது, GSR 9லேயே வராது சார். ஸோ நோ ப்ராப்ளம், அது வந்து எங்கேயுமே வராது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், 9ல் ப்ரீவியஸ் இயர் டர்ன் ஓவர், ப்ரீவியஸ் இயர் ஃபிகர்ஸ் எங்கேயுமே வரக்கூடாது. வந்தால் இங்கே வந்து இடிக்கும், இங்கே வந்து இடிக்கும். ஆனால் டிக்ளேர் பண்ணுறதுக்கு காலமே இருக்காது. அது அன்ரெக்கன்சில் டர்ன் ஓவராக வரும். அட்வான்ஸ் இது வேலிடு. ஓகே, அட்வான்ஸ் ரிசிப்ட் ஆன் சர்வீஸ் ஆர் காம்போசிஷன் ஸ்கீம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப டிஃபரன்ஸ் வரும். ஸோ நானே ஒன்று சொல்லிட்டேன், காம்போசிஷன் ஸ்கீம். ஸோ காம்போசிஷன் சப்ளை. ஸோ ஒரு சப்ளையர் காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்காரு. மிட் ஆஃப் த இயரில் அவர் வந்து 1.5 கோடி தாண்டதுனால GSR 9 ரெகுலருக்கு மாறுறாரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 9ல் காம்போசிஷன் டர்ன் ஓவர் இருக்காது, ஆனால் ஐடியில் இருக்கும். கரெக்டா? எஸ், நான் வந்து நியூ GST எடுக்கிறேன். நியூ GST ரெஜிஸ்ட்ரேஷன். நான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடியே டர்ன் ஓவர் பண்ணியிருக்கலாம். கிளியரா? நிறையா பாயிண்ட்ஸ் இருக்கு, நீங்கள் கம்மியாக தான் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், GSTயில் வராதது ஐடியில் என்னென்ன கழிச்சிருப்பீங்க, இல்லை ஐடியில் என்னென்ன அதிகப்படுத்தியிருப்பீங்க, GSTக்கும் ஐடிக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் வரும் ஜென்ரலாகவே. அப்படி யோசிச்சிங்கன்னா ஈஸியாக பார்த்துடலாம். கிரெடிட் நோட், டெபிட் நோட். ஓகே, CN அண்ட் DN. ஓகே, இதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வேற 5 பாயிண்ட் தான் வந்திருக்கு. எனக்கு 1 ஹவர் கிட்டத்தட்ட டைம் முடிஞ்சு போச்சு. ரெண்டல் இன்கம், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், அதாவது இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ சேல்ஸ் ரிட்டர்னுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கிரெடிட் நோட் டெபிட் நோட்டில் வந்துடும், அந்த கான்செப்டில் வந்துடும். கேபிட்டல் கெயின்ங்கிறது நம்ம சேல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசெட்னு காமிச்சிட்டோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்த பாயிண்ட்டை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இடையில வேறு ஏதாவது ஞாபகம் வந்தால் கூட நீங்கள் போட்டு விடுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பற்றி மட்டும்தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். எல்லா பாயிண்ட்டையும் நான் உள்ளே கொண்டு வரல. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 1, சேல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசெட். ஓகேங்களா? ஃபிக்ஸ்டு அசெட் லேண்ட் அண்ட் பில்டிங்காக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மெஷினரியாக கூட இருக்கலாம். சரி, சார் வந்து நான் GST சப்ளைங்கிறாரு, அதையும் நம்ம போட்டு வைப்போம். சேல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசெட். ஸோ சேல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசெட் நீங்கள் P&L காமிப்பீங்களா, அதாவது ஐடியில் காமிப்பீங்களா? ஐடி டர்ன் ஓவரில் நீங்கள் எதை எடுத்து சொல்கிறீங்க? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் சேல்ஸ்ன்னு இருக்க தான் டர்ன் ஓவர். ஸோ அதை தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? ஸோ அப்படி பட்சத்தில் இந்த டர்ன் ஓவரில் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசெட் இருக்குமா? அது லேண்ட் அண்ட் பில்டிங்காக இருக்கலாம், மிஷினரியாக இருக்கலாம், காராக இருக்கலாம். இருக்குமா இருக்காதா? உன்னோட கேள்வி கேட்குறேன். ஒருத்தர் மட்டும் தான் போட்டிருக்கீங்க, இருக்காது. ஓகே, ஸோ இருந்தால் கெயின் இருக்கலாம், ராஜ்குமார் சார் சொன்ன மாதிரி. ஓகே, நிறைய பேர் அதை கேபிட்டலே கொண்டு போயிடுவாங்க, ப்ராஃபிட்டில் கூட காமிக்கிறது இல்லை. ஓகே. ஸோ வந்து அது பிஸ்னஸ் அசெட்டாக இருந்தால் கெயின் கொண்டு வருவாங்க. ஓகே, ஸோ நம்ம கான்செப்ட் வந்து, ஸோ ஐடி டர்ன் ஓவர் என்ன இருக்கும் அங்கே இல்லை. அப்போது ஐடி டர்ன் ஓவரில் கம்மியாக இருக்கும், GST டர்ன் ஓவரில் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? ஐடி டர்ன் ஓவர்லேருந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணினால் தான் நமக்கு GST டர்ன் ஓவர் வரும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஐடி டர்ன் ஒரு சேல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசெட் 12 லட்சம்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த 12 லட்சத்தை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டு வரும். ரெக்கன்சில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது அட்வான்ஸ். ஸோ இது வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம். அட்வான்ஸ் ரிசிப்ட்டுக்கு நான் GST கட்டியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் என்ன? ஐடிக்கும் GSTக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். ஏன்னா ஐடியில் நான் அட்வான்ஸை டர்ன் ஓவராக காமிக்க மாட்டேன். கரெக்டாக? அது எங்கே இருக்கும்? பேலன்ஸ் ஷீட் ஐட்டமாக இருக்கும். ஸோ ஐடியில் இருக்காது, ஆனால் GSTயில் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணணும்? ஐடி கம்மியாக இருக்கும், GSTயில் அதிகமாக இருக்கும். சேம் கான்செப்ட், அட்வான்ஸ் ரிசிப்ட். ஸோ இதுக்கான 2,10,000க்கு நான் டேக்ஸ் கட்டியிருக்கேன்.
இது ஐடியில் இருக்காது. கிளியரா? ஸோ இதை ஆட் பண்ணணும். அடுத்தது காம்போசிஷன் சப்ளை. ஸோ காம்போசிஷன் சப்ளை வந்து ஜிஎஸ்டிஆர் 9ல் இருக்காது, ஐடியில் இருக்கும். ஸோ ஐடியில் காம்போசிஷன் சப்ளை ஃபிகரும் சேர்ந்து இருக்கும். அப்போ அதுலேருந்து நான் கழிச்சா தான் 9 வரும். கிளியரா? ஸோ இந்த இடத்துல நான் காம்போசிஷன் சப்ளையை ஒரு 50,000 இருக்கு. ஏதோ ஒரு ஃபிகர், நான் ஃபிகர் மேட்டர் கிடையாது, ஜஸ்ட் இதை டேலி பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஸோ இதை நான் கழிக்கணும். இதை நான் கழிச்சால் தான் 50,000 ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதுனால நான் 1,50,000 ரூபா. ஸோ இதை நான் கழிச்சா தான் எனக்கு 9ல இருந்து அதை நான் கழிச்சா தான் ஜிஎஸ்டிஆர் 9 நான் டேலி பண்ண முடியும். கிளியரா? ஸோ அடுத்து நியூ ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன். நியூ ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சேம் கான்செப்ட் தான். நான் ஜிஎஸ்டிக்கு முன்னாடியே 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா டர்ன் ஓவர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அந்த 15 லட்ச ரூபா டர்ன் ஓவர் என்னோட ஐடியில் இருக்கும், ஆனால் ஜிஎஸ்டிஆர் 9ல இருக்காது. அப்போ நான் என்ன பண்ணணும்? அதை நான் கழிக்கணும். டர்ன் ஓவர் பிஃபோர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் ரெக்கன்சிலேஷன். ஸோ 3 லட்ச ரூபா நான் வந்து ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே டர்ன் ஓவர் பண்ணிட்டேன். அப்போ நான் இதை கழிக்கணும். அடுத்து என்னது? கிரெடிட் நோட், டெபிட் நோட். ஸோ கிரெடிட் நோட், டெபிட் நோட் எதனால நம்ம இங்கே சேர்த்துருக்கோம்? கிரெடிட் நோட் வந்து நம்ம ஜிஎஸ்டி கிரெடிட் நோட் கொடுத்தா நம்ம ஐடிலையும் கழிச்சுப்போம், ஜிஎஸ்டிலையும் அதை காமிச்சிருவோம், டேலி ஆகிடும். ஸோ ஜிஎஸ்டி கிரெடிட் நோட் இங்கே பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் ஜிஎஸ்டி கிரெடிட் நோட், ஜிஎஸ்டி கிரெடிட் நோட்லேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஜிஎஸ்டி கிரெடிட் நோட் நீங்கள் ஐடியில் இஷ்யூ பண்ணிட்டீங்க, ஜிஎஸ்டி கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணிட்டீங்க, ஐடியில் அதை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேல்ஸில் குறைச்சிருவீங்க. டிஸ்கவுண்ட்டுங்கிற கான்செப்டோ ஏதோ ஒரு கான்செப்டில் நீங்கள் குறைச்சிருவீங்க, உங்களோட சேல்ஸில் டிஸ்கவுண்ட் குறைஞ்சிரும். அதை 30 நவம்பர் வரைக்கும் டிக்ளேர் பண்ண மறந்துட்டீங்க. அப்போ என்ன ஆகும்? உங்கள் ஜிஎஸ்டிஆர் 9ல் டர்ன் ஓவர் குறையாது. ஸோ இங்கே கம்மியாயிடும், இங்கே அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? ஆட் கிரெடிட் நோட் நாட் டிக்ளேர்ட் இன் ஜிஎஸ்டிஆர் 9. இதெல்லாம் பேசிக் கான்செப்ட், அவ்வளோதான். இந்த இந்த பாயிண்ட் எல்லாமே அங்கே இருக்கா அப்படின்னு கேட்டால் இதே நேமில் இருக்காது, வேற வேற நேமில் இருக்கும். ஸோ கான்செப்ட் புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். கிரெடிட் நோட்டு இன்னொரு கான்செப்ட். கிரெடிட் நோட்டு போஸ்ட் டிஸ்கவுண்ட், அதாவது போஸ்ட் சேல் கிரெடிட் நோட்டு. போஸ்ட் சேல் டிஸ்கவுண்ட் கொடுக்கக்கூடிய கிரெடிட் நோட்டுக்கு அது நான் ஜிஎஸ்டி கிரெடிட் நோட்டாக இருந்தால் நீங்கள் டர்ன் ஓவரில் கழிச்சிருப்பீங்க, ஜிஎஸ்டியில் அது வரவே வராது. அப்போ என்ன பண்ணணும்? கிரெடிட் நோட் ஆன் போஸ்ட் சேல் டிஸ்கவுண்ட். இது செக்ஷன் 15(2) வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணணும். ப்ரையர் அக்ரிமெண்ட் இருக்கா இல்லையா அதெல்லாம் பார்க்கணும். ஸோ அசியூம் பண்ணிக்கங்க, ஒவ்வொன்றிலையும் 50,000 டிஸ்கவுண்ட் போட்டிருக்கோம். அடுத்து ரெண்டல் இன்கம். இந்த ரெண்டல் இன்கம், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், நான் ஜிஎஸ்டி சப்ளை, இதெல்லாம் உங்கள் டர்ன் ஓவரில் வராது அப்படின்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் 9ல் கொடுக்காதீங்க. 9ல் நான் ஜிஎஸ்டி சப்ளை கொடுத்தா தான் இங்கே டிஃப்ரென்ஸ் வரும். அப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து அதை டிக்ளேர் பண்ணுறதுக்கு டேபிள் நம்பர் 5ல் காலமே கிடையாது. நீங்கள் அதை அன்ரெக்கன்சில்டு போட்டு அதுக்கு நீங்கள் ரிப்ளை தயார் பண்ணி வச்சுக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் வந்து நான் ஜிஎஸ்டி சப்ளை அண்ட் எக்ஸாம் சப்ளை கொடுக்க வேண்டியது வந்து அங்கே மேண்டேட்டரி காலம். அங்கே எதுக்காக மேண்டேட்டரி காலம்னா காமன் ஐடிசி ரிவர்சல் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கான்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியணும். ஸோ அதுக்காக அது மேண்டேட்டரி காலம். அங்கே கொடுத்தீங்கன்னா இங்கே டிஃப்ரென்ஸ் வரும், தப்பு கிடையாது, டிஃப்ரென்ஸ் வர்றது தப்பு கிடையாது. ஆனால் இங்கே அன்ரெக்கன்சில் டர்ன் ஓவர்னு போட்டு அதுக்கு ரீசன் வந்து நீங்கள் ஒரு ஒர்க்கு பண்ணணும், பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை பண்ணிவிடுங்க. ரெண்டல் இன்கம் ஃப்ரம் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டினா எக்ஸாம் சப்ளைல டிக்ளேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் இதெல்லாமே நீங்கள் வந்து எக்ஸாம் சப்ளைல டிக்ளேர் பண்ணுங்கள். நான் ஜிஎஸ்டி சப்ளைல பண்ண வேண்டியது ஷெட்யூல் 3 ஐட்டம்ஸ் எல்லாமே. நான் ஜிஎஸ்டி சப்ளைஸ்னால் அந்த ஒரு பெட்ரோல் அண்டு பெட்ரோல், டீசல், மெயினாக வந்து ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். ஸோ அதெல்லாம் ஒரு 4-5 ஐட்டம் இருக்குது, எல்லாமே அது சம்மந்தப்பட்டது தான். நேச்சுரல் கேஷ், ஆவியேஷன், டர்பைன் ஃபியூவல், ஸோ அந்த மாதிரி ஒரு 5 ஐட்டம் இருக்குது. ஸோ அந்த 5 ஐட்டமும் ஷெட்யூல் 3ல் உள்ள ஐட்டம், லேண்ட் அண்ட் பில்டிங் சேல் எல்லாமே வந்து நீங்கள் நான் ஜிஎஸ்டி சப்ளைல தான் டேபிள் நம்பர் 5 சம்திங் 5H நினைக்கிறேன், சரியாக தெரில, அதில் நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ரிசீட் வந்து எக்ஸாம் சப்ளை. ஓகேங்களா?
ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டை காமிக்கணும்னு அவசியம் இல்லை. நாட் ரிலேட்டட் டு பிஸ்னஸ். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கெயின், எஸ் கிருஷ்ணமூர்த்தி சார், இதை நீங்கள் முன்னாடி சொல்லாமல் விட்டுட்டீங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கெயின். ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, உங்களோட ரெசிப்ட்டுக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கெயின், அதாவது நம்ம ஜிஎஸ்டியில் டிக்ளேர் பண்ணதுக்கும் புக்ஸில் டிக்ளேர் பண்ணதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. நம்ம இன்வாய்ஸ் இப்போ ரைஸ் பண்ணுவோம், ஒரு வாரம் கழிச்சு கூட ஷிப்பிங் பில்லை ரைஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல உள்ள வேல்யூவை நம்ம ஜிஎஸ்டியில் டிக்ளேர் பண்ணுவோம். ஆனால் புக்கில் வேறு வேல்யூ இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரீசனால் டிஃபரன்ஸ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே நீங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ளக்சுவேஷன், இதுக்கு தனியாக ஒரு காலமே இருக்குது. ஸோ இந்த காலமில் நீங்கள் அந்த டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோங்கிறத நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இங்கேயே நீங்கள் மைனஸ் போட்டு காமிங்க, போர்ட்டல் அலோவ் பண்ணால் மைனஸில் போட்டுக்குங்க. சிம்பிள், அவ்வளோதான். இது இல்லாமல் அடிஷனலாக நான் ஒரு பாயிண்ட் சேர்க்குறேன். ஷெட்யூல் 1 சப்ளைஸ், அதாவது டீம்டு சப்ளைன்னு சொல்லுவாங்க. ஜிஎஸ்டியில் அது டீம்டு சப்ளை, நீங்கள் டேக்ஸ் கட்டணும். லயபிலிட்டி உங்களோட டேர்ன் ஓவர் எவ்வளோன்னு காமிச்சு அதுக்கான லயபிலிட்டி கட்டணும். ஐடியில் அது சப்ளையே கிடையாது. ஸோ ஷெட்யூல் 1 என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு கன்சிடரேஷனே ரிசீவ் ஆகலைனாலும் நீங்கள் ரிலேட்டட் பர்சனுக்கு கொடுக்குறப்ப அது டீம்டு சப்ளையாக கருதப்பட்டு அதுக்கு டேக்ஸ் கட்டணும். எம்ப்ளாயர் இருந்தால் 50,000க்கு மேலே ஒரு எம்ப்ளாயிக்கு கிஃப்டாக ஏதாவது கொடுத்தீங்கன்னா, வித்தவுட் கன்சிடரேஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு டேக்ஸ் நீங்கள் வாலண்டரியாக டீம்டு சப்ளையாக கருதப்பட்டு கட்டணும். ஸோ அந்த மாதிரி ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அது ஐடியில் வராது. ஜிஎஸ்டியில் நீங்கள் ஐடியில் வராத ஒன்று ஜிஎஸ்டிஆர் 9ல் காமிச்சிருப்பீங்க. டிஃபரன்ஸ் என்ன ரீசன், இங்கேருந்து இது வரணும்னா இதை ஆட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ 9C சிம்பிளாக இதே தான். 9Cயில் கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தாச்சு. ட்ரேட் டிஸ்கவுண்ட்டு, ஸோ நான் ஜிஎஸ்டி கிரெடிட் நோட்டு, வேறு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் ஆட் பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தாச்சு. இது ஒன்று வந்து ஸ்பெஷல் கேஸ். சப்ளை ஆஃப் குட்ஸ், போனஸு, சேலரி உங்களுக்கு வந்து நான் ஜிஎஸ்டி சப்ளை, அது நான் ஜிஎஸ்டி சப்ளையில் நீங்கள் காமிச்சிக்கோங்க. அதாவது இன்கமாக இருந்ததுன்னா குட்ஸ். ஷெட்யூல் 3 சப்ளை, அது ஷெட்யூல் 1க்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம பார்க்காம விட்டுட்டோம். ஆமாம், எக்ஸ்பென்சஸை நம்ம எங்கேயும் காமிக்க தேவையில்லை. நான் வந்து நான் ஜிஎஸ்டி சப்ளை இன் த சென்ஸ் ஆஃப் ரிசிபெண்ட்டுக்கு சொல்கிறேன். சில ரிஜிஸ்டர்ட் பர்சனே சேலரியும் வாங்குவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்னர்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம நான் ஜிஎஸ்டி சப்ளையில் காமிக்க வேண்டியது இருக்கலாம். சப்ளை ஆஃப் குட்ஸ் பை எஸ்இசட் டு டிடிஏ, ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸு. ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து ஒரு டொமஸ்டிக் டாரிஃப் ஏரியாவில் இருக்கிற பர்சனுக்கு சப்ளை பண்ணால் அவர் அதை ஜிஎஸ்டிஆர் 1ல் எங்கேயுமே காமிக்க ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா அது ஜிஎஸ்டியில் சப்ளையே கிடையாது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அவரோட ஜிஎஸ்டி டேர்ன் ஓவர் கம்மியாக இருக்கும், ஐடி டேர்ன் ஓவர் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அதை வேறுங்க கழிச்சு காமிக்கணும். இது ஒன்று நம்ம பார்க்கல, சொல்லிட்டேன். அடுத்து டேபிள் நம்பர் 12 வந்து ஐடிசி அவைல் ஆஸ் பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் எவ்வளோ அவைல் பண்ணியிருக்கோம், ஐடிசி 9ல் எவ்வளோ கிளைம் பண்ணியிருக்கோம். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் ஐடிசி கரண்ட் இயரும் கரண்ட் இயர் ஐடிசி நெக்ஸ்ட் இயரும் எடுத்தது மட்டும்தான் இருக்கும். ஸோ இது 2 டேபிள் மட்டும் நம்ம பார்த்துட்டா நம்ம 9 ஓவர். சாரி சார், நான் கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன்.